ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். முன்பொரு காலத்தில் ராவணன் தேவர்களுக்கும் அங்குள்ள ரிஷிகளுக்கும் அனைவருக்கும் துன்பங்களை கொடுத்து வந்தான். மிகுந்த அராஜகம் புரிந்து கொண்டிருந்தான். அதனால் ரிஷிகளும் தேவர்களும் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டனர். பிரம்மாவும் நாம் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிடுவோம் என்று கூறி அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர். அப்பொழுது மகாவிஷ்ணு நானே மனிதனாக பிறந்து அவனை அழிக்கிறேன் என்று இவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதன்படியே அவர் ஸ்ரீராமராக அவதரிக்கிறார். அப்படி ஸ்ரீராமராக அவர் அவதரிப்பதற்கு அவர் தந்தையாக தேர்ந்தெடுத்தவர் தசரதர். இந்த தசரதர் மிகுந்த நல்ல குணங்களை கொண்டவர், தர்மத்தை பின்பற்றுபவர். அவருக்கும் குழந்தையாக ஸ்ரீராமராக மகாவிஷ்ணுவே பிறக்கிறார். அந்த தசரதர் தனக்கு பிள்ளை வேண்டும், மகன் வேண்டும் என்று ஒரு யாகத்தை செய்கிறார். அஸ்வமேத யாகம் செய்து அதன் பின்னர் புத்திர காமேஷ்டி யாகமும் செய்கிறார். இதை செய்வித்தவர் ரிஷ்யசிங்கர் என்னும் முனிவர். அவர் சிறந்த முனிவர். அவர் அந்த யாகத்தை புத்திர காமேஷ்டி யக்னத்தை செய்யும் பொழுது அந்த யக்ன குண்டத்திலிருந்து, அந்த நெருப்பிலிருந்து ஒரு யக்ன புருஷன் ஸ்வர்ண பாத்திரத்தில் பாயாசத்தை வழங்குகிறார். இந்த பாயாசத்தை உன் மனைவிகளுக்கு நீ கொடுப்பாயாக, நிச்சயமாக குழந்தைகள் பிறக்கும் என்று கூறுகிறார். தசரதரும் அவ்வாறே கௌசல்யா மாதாவிற்கும் கைகேயி மற்றும் சுமித்ரைக்கும் அந்த பாயாசத்தை கொடுக்கிறார். அதன்படியே ஸ்ரீராமர், பரதர், லக்ஷ்மணன், சத்ருக்னன் பிறக்கிறார்கள். இந்த பாயாசத்தை குடித்து யக்னத்தை முடித்த பிறகு அதிலிருந்து 12 மாதம் கழித்து கௌசல்யா மாதாவிற்கு சித்திரை மாதம் சுக்லபக்ஷத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் ஸ்ரீராமர் அவதரிக்கிறார். அதுவே நாம் ஸ்ரீராம நவமியாக இன்றும் கொண்டாடுகிறோம். அதன் பிறகு கைகேயி மாதாவிற்கு பூச நட்சத்திரத்தில் பரதன் பிறக்கிறார். சுமித்ரைக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் லக்ஷ்மணரும் சத்ருக்னனும் இரட்டை குழந்தைகளாக பிறக்கிறார்கள். இவ்வாறாக ஸ்ரீராமர் இந்த உலகத்தில் தசரதனை தந்தையாக கொண்டு அவதரித்தார். ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீராம ஜெயம்.